ஐயா ஒரு போதகர் ஒரு பிரசங்கிமார்கள் பிணத்தண்டு இருக்கக்கூடாதுயா, செத்த பிரேதங்களை விட்டு வா வெளியில, ஊர் கதை விட்டு வா வெளியில, உலக கதை விட்டு வா வெளியில, பாரம்பரிய கதை விட்டு வா வெளியில, வம்ச வரலாறுகளை விட்டு வா வெளியில, பித்தலாட்டங்களை விட்டு வா வெளியில. நான் வேதத்தை படித்தேன், கர்த்தர் இந்த வசனத்தினால் தொட்டார். எத்தனை பாஸ்டர் இன்னொரு பாஸ்டருக்கு சொல்லி இருக்கிறீங்க? நான் ஜெபத்தில் இருக்கும்போது தேவன் எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அதே போல எனக்கு ஆண்டவர் 50 குடும்பங்களை எனக்கு ஆதாயப்படுத்த செய்தார். உங்களை யாருங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க இது வரைக்கும்? அவன் கட்டு போனா, இவன் கட்டு போனா, அவன் விழுந்து போயிட்டான், இவன் விழுந்து போயிட்டான், அந்த பாஸ்டர் அந்த மாதிரி, இந்த பாஸ்டர் இந்த மாதிரி. யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் வாயிலே பிசாசு வந்து உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு பாஸ்டருடைய பலவீனங்களை பற்றி கீழ்த்தரமாக பேசிக்கொண்டு, உங்களோடு நேற்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த, உங்களோடு அலைந்து கொண்டிருந்தவர்களை பற்றி நீங்கள் மட்ட ரகமாக பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்னொரு உத்தம ஊழியக்காரன் எப்படி எழும்ப போறான்? எப்படி எழும்ப முடியும்? நீங்க எப்படி உத்தமர்களா உத்தமிகளா நீங்க எழும்ப முடியும்? உணர்ந்து பார்த்தீங்களா? ஆகவே பிரசங்கியாரே, போதகரே, பாஸ்டரே, பாஸ்டரம்மா, செத்த பிரேதங்களிட்டு வா வெளியில. ஆமென் அன்பானவர்களே. ஒருவன் புலி வேட்டை நடத்துவதற்கு காட்டுக்கு போனான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, புலி வேட்டை ஆடுவதற்கு காட்டுக்கு போனான். எல்லாம் நல்ல ஆடை உடுத்தி கொண்டான், கால் நல்ல பெரிய ஷூ போட்டுக்கொண்டான், முகமுடி போட்டுக்கொண்டான், தலைக்கவசங்கள்லாம் போட்டுக்கொண்டான். புலி வேட்டை ஆடுவதற்காக அவன் காட்டுக்கு போனான். மரத்தின் கீழே, அந்த குளம், இங்கதான் புலி வரப்போகுது, சிங்கம் வரப்போகுது, அதை நான் வேட்டையாட போறேன். மரத்தின் கீழே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டிவிட்டான். கட்டிவிட்டு துப்பாக்கி வைத்துக்கொண்டு அந்த மரத்தின் மேலே அமைக்கப்பட்ட கூண்டில் உட்கார்ந்து கொண்டு துப்பாக்கி வைத்துக்கொண்டு அவன் குறி பார்த்து கொண்டே இருக்கிற நேரத்தில் என்ற சத்தம் வந்தது. என்னென்றா 2 கொசு வந்து விட்டது. உடனே அவன் அடிச்சான், இப்படி அடிச்சான். இன்னொரு கொசு வந்தது, அப்படி அடிச்சான், இப்படி அடிச்சான். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான். என்னடா இது, நான் சிங்கத்தையே சுட வந்தவன், புலியே நான் அடிக்க வந்தவன், கேவலம் இந்த கொசு என்ன கடிக்குதா? முதல்ல ஒன்று நான் செய்யட்டும், கொசுங்களெல்லாம் முதல்ல நான் ஒரு கை பார்த்துறேன், அப்புறமா சிங்கத்தை பார்க்கலாம், நாம புலியை பார்க்கலாம் சொல்லிட்டு துப்பாக்கி கீழே வச்சுட்டு இப்போ கொசு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கே அடிச்சான், இங்கே அடிச்சான், அந்த பின்னால் பக்கம் அடிச்சான், முன்னால் பக்கம் அடிச்சான், அங்கே அடிச்சான், அங்கே அடிச்சான், எங்கேயும் அடிச்சுன்னா கொசு வந்து கொண்டே இருந்தது. அதை அடிச்சான், இதை அடிச்சான், இதை அடிச்சான், இதை அடிச்சு எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு திடுப்புன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ புலி 2-3 அவர் ஆயிடுச்சு, சிறுத்தை என்ன இருக்கும், சிங்கம் என்ன இருக்குன்னு கீழே பார்த்தா, இவர் கொசு அடிச்சிருந்த நேரத்தில் சிங்கம் பதுங்கி ஆட்டு பிரியாணி சாப்பிட்டு மிச்சம் எலும்பு இந்த ஆளுக்கு வச்சுட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்குது. அவன் கீழே பார்த்தா அங்கே ஆடு இல்லை, வெறும் எலும்பு தான் இருந்தது. அருமையான பாஸ்டர்களே, ஊழியக்காரர்களே, கவனிங்க. நீ சிங்கத்தை அடிக்க அழைக்கப்பட்டவன், நீ புலி எனும் பிசாசு அடிக்க அழைக்கப்பட்டவள். இன்றைக்கு நீ கொசு அடிச்சு நிற்கிற, கொசுங்களை அடிச்சு நிற்கிற. ஊர் கதைங்கிற கொசு அடிக்கிற, அவன் கதைங்கிற கொசு அடிக்கிற, இவன் கதைங்கிற கொசு அடிக்கிற, பலையனங்கிற கொசு அடிக்கிற, புறம்பு வயசுன்ற கொசு அடிக்கிற. கொசு அடிச்சு நிற்கிறீங்க அவங்கள பல பேர். அவருடைய விளைவு அழிந்து போகிறான். குடிகாரன் அழிந்து போகிறான், விபச்சாரக்காரன் அழிந்து போகிறான், பாதாள குழிகளை நோக்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களையா. அநேக ஊழியக்காரங்க கொசு அடிக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. உன்னை தேவன் சிங்கத்தை அடிக்க அழைத்தார், உன்னை புலி அடிக்க அழைத்தார். உன் கவனம் கொசு பக்கம் போகலாமா? உன் கவனம் அந்த சிறுத்தையின் மேல, அந்த சிங்கத்தின் மேல, அந்த புலியின் மேல தானே இருக்கணும். இந்த ஊரை நான் விடுவிப்பேன், அந்த கிராமத்தை நான் விடுவிப்பேன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, செத்த கிரிகளை விட்டு வா வெளியில, மரித்தோரை விட்டு எழுந்துரு, நீங்கள் விழித்து இந்த ஆராதனை, நீ விழித்தெழுந்து. பாத்தீங்களா, இப்ப விழித்தெழுறீங்க. நீங்க மரித்தோரை விட்டு எழுந்துரு, கண்ணை திறந்து பாரு. அப்பதான் பக்கத்துல நிறைய பிணங்க இருக்குது உனக்கு தெரியும். இருட்டா இருந்ததுனால பக்கத்துல 4-5 பிணம் இருக்கு தெரியல, அது மேலே ராத்திரி எல்லாம் படுத்து உறங்கி கொண்டிருந்தாய். காலையில பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் செத்த பிணங்கள் என்று சொல்லி. நீ பிணங்களை விட்டு வா வெளியில. அப்பொழுது இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. எப்பொழுது? பாத்தீங்களா, நீங்க ஒரு விலை கொடுக்கும் போது, நீ விழித்தெழுந்த செய்திகள், நீங்க விழித்தெழுது, தீர்மானம் எடுக்கிறது, செத்த பிணங்களை விட்டு வா வெளியில. அப்பொழுது கிறிஸ்து இயேசு உங்களை பிரகாசிக்க வைப்பார். பாத்தீங்களா, தேவன் உங்களுக்காக அக்கினியை கையில் வைத்து காத்திருக்கிறார். தேவன் உங்களுக்காக வல்லமை வைத்து காத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்து காத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. யாருக்கு ஏற்றபடி? யாருக்கு ஏற்றபடி? ஐயா, உலகத்துக்கு ஏற்றபடி இல்லை, ஊருக்கு ஏற்றபடி இல்லை, வம்சத்துக்கு ஏற்றபடி இல்லை, இருக்கிற இடத்துக்கு ஏற்றபடி இல்லை, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி.
நீ பரிசுத்தவானாய் இருக்க அழைக்கப்பட்டவள், நீ பரிசுத்தவதியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறவள். ஆக பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி நீ நடக்கணும்னா, பரிசுத்தவதிக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கணும்னு சொன்னா என்ன செய்யணுமா? அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க. பரிசுத்தாவிக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. கவனிச்சு பார்த்தீங்களா? உங்களுடைய நடவடிக்கைகளே இருக்கிற உத்தமம், உங்களுடைய பார்வையில் வெளிப்பட உத்தமம், நீங்கள் மற்றவர்களோடு பழகும்போது எடுக்கிற உத்தமம். ஒருவேளை சில சகோதரி இடத்துல ஒருவர் தனிமையில பேசுறாரு, ஒரு வாலிப பொண்ணுகிட்ட ஒருத்தர் தனிமையில் பேசுறாரு, ஒருத்தரோடு பேசும்போது இருக்கிற அந்த உத்தமம், அந்த உத்தமம், அந்த பரிசுத்தம். பார்த்தீங்களா? வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசை இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. கவனிச்சு பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு அழைப்பு என்று உங்களுக்கு புரியுதா? ஒரு ஊழியக்காரன் அவருடைய நடவடிக்கை பற்றி யாரும் வாயில பேசிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரருடைய பேச்சை வச்சு, ஒரு நடை உடை பவனை வச்சு யாரும் பேசிடக்கூடாது. உங்க நடத்தை வச்சு யாரும் பேசிடக்கூடாது. உங்களுடைய நடவடிக்கை குறித்து ஒருத்தர் பேசக்கூடாதுங்க. உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து ஒருத்தர் கேவலமா மட்டமா பேசக்கூடாது. பொருளாசை குறித்து, இந்த ஊழியக்காரனா, ஐயோ தெரியாதா அவங்களுக்கெல்லாம், இந்த ஊழியக்காரனா அவங்களுக்கு தெரியாதா, இந்த ஊழியக்காரனா தெரியாதா, இப்படி எல்லாம் இன்றைக்கு யாரும் பேசிடக்கூடாது. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு முறை நாங்கள் கிராமங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக சில குடும்ப சகோதரிகள், வயதானவங்க தான், நடு வயசுள்ளவங்க முன் வந்தார்கள். அவங்களெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுத்து விடுவிடா போய் இயேசுவின் பேரால் பிசாசுகளை விடக்கணும், நாம் ஆண்டவர் நாமத்தினால் அவர்களுக்காக ஜெபிக்கணும் என்று அவர்களுக்கு சொல்லி ஏராளமான பேர் வீடுகளுக்கு அனுப்புகிறோம். அவர்களால் அநேக பேர் தொடப்பட்டு அவர்களை ஆண்டவருடைய ஆராதனைக்கு, சபைக்கு அவர்கள் தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஐயா என்ன இந்த ஊருக்கு, இந்த தெருவுக்கு நீங்கள் அனுப்புனீங்க, நான் போகும்போதெல்லாம் என் பின்னாடி 4 பையனுங்க பின்னாடியே வரானுங்க, நான் போகும்போதெல்லாம் பின்னாடி வராங்கன்னு சொன்னாங்க. அப்போ இன்னொருத்தர் சொன்னாங்க, நான் போகும்போதெல்லாம் யாரும் வரலையே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் போகும்போதெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த அம்மா போகும்போது மாத்திரம் 4 பையனுங்க பின்னாலேயே வந்தானுங்களாம். என்ன காரணம் என்னன்னா, இந்த அம்மா வந்து ஜன்னல் ஜாக்கெட் வச்சுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஜன்னல் திறந்துருந்தா போற வரோம் எட்டி பார்க்க வந்தேன்னு. யாரு? ஊழியக்காரி. என்ன ஜாக்கெட் போட்டாங்களா? ஜன்னல் ஜாக்கெட் போட்டிருந்தாங்களாம். ஆமாம் அன்பானவர்களே, அம்மா ஜன்னல் ஜாக்கெட் போட்டா மக என்ன ஜாக்கெட் போடுவா? கதவு ஜாக்கெட் போட்டிருப்பா. ஜன்னல் எட்டி தான் பார்க்குவானுங்க. கதவு ஜாக்கெட் வச்சா என்ன பண்ணுவானுங்க? போற வரவனெல்லாம் கதவுல போயிடுவானுங்க. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? வந்தது எதுக்காக? ஊழியம் செய்வதற்காக. நடவடிக்கை எங்கே? ஜன்னல் ஜாக்கெட்டு, கதவு ஜாக்கெட்டு. உணர்ந்து பாருங்க, உங்க கவனம் எதிர் மேல. நீங்க எந்த ஜன்னலை உடுத்துறீங்க, எந்த கதை உடுத்துறீங்க? இல்ல, சீரழிந்திருக்கிற ஆத்மாவை தூக்கி எடுப்பதில் தான் உங்க கவனம் இருக்கணும். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே உங்களுடைய கெட்ட நடத்தை பற்றி ஒருத்தர் சொல்லக்கூடாது. பொருளாசை பற்றி உங்களை பற்றி யாரும் சொல்லி கொடுக்க. இந்த ஊழியக்காரன், ஊழியக்காரன் அவெல்லாம் அதெல்லாம் வியாபாரிங்க, கிறிஸ்தவ வியாபாரிங்க. அவங்களாம் ஜபம் பண்றதுக்கு காசு கேட்கறான். கண்ணீரோடு ஜெபிக்கணுமா? இவ்வளவு 1000 அனுப்புங்கள். குடும்பத்துக்கு ஜெபிக்கணுமா? இவ்வளவு 1000 அனுப்புங்கள். பிள்ளை குட்டிகளாம் ஜெபிக்கணுமா? இவ்வளவு 1000 அனுப்புங்கள். வியாபாரத்துக்கு ஜெபிக்கணுமா? இவ்வளவு 1000 அனுப்புங்கள். யோசித்து பார்த்தீங்களா? யோசித்து பார்த்தீங்களா? இப்போ சில இடத்துல எல்லாம் ஊழியங்கள்லாம் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பவர் மினிஸ்ட்ரி. பவர் பவர் ஓ பவர் ஓ பவர் பவர் பவர். வா, உனக்கு பவர் வேணுமா? வாங்க, இந்த சபைகள்லாம் விட்டு வாங்க, பெரிய பவர் பவர் பவர். எல்லாம் பவரை பார்த்து, எல்லாம் பவரை பார்த்து எல்லாம் ஓடுறதா. விளம்பரம், டிவில எல்லாம் விளம்பரம், பவர் பவர் பவர். ஓகே, ரைட். இந்த பவர் மினிஸ்ட்ரி பண்ணாரு. இப்போ 1 வருஷமா அந்த சத்தமே இல்லையே. இப்போ பேரை மாத்திட்டாரியா? அப்படியா? என்ன மினிஸ்ட்ரி இப்போ? டவர் மினிஸ்ட்ரியா? டவர்யா? ஊருக்கு டவர்யா? டவர். பவர்ல இருந்து எங்க வந்துச்சு? டவர் டவர் ஓ டவர். ஞாபகம் இருக்கட்டும், எந்த பேரில் டவர் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்தியாவில் அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். இயேசு கிறிஸ்து என்கிற சபையின் டவர்கள் தான் இந்தியாவில் வரணும். கைகளை தட்டகளா இருப்பா. ஆமென் அன்பானவர்களே. ஒரு முறை ஒரு ஊழியத்தில் பாண்டிச்சேரியில் நடந்த மாநாட்டில் டவர் மினிஸ்ட்ரிக்காரரும் நானும் பேச வேண்டியதாயிடுச்சு ஒரே மேடையில். அப்ப இதை பத்தி நான் பேசுறேன். இந்தியாவுக்கு எது தேவை? ஜெப டவர் தேவையா? ஆண்டவராய் இயேசு ஆராதிக்கிற சபை டவர் தேவையா? எது தேவை இந்தியாவுக்கு? ஒரு டவரை கட்ட 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு சொல்லி எல்லாருக்கிட்ட பாக்கெட்டையும் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த டவருக்குள்ள என்னடா பண்றாங்கன்னா, 4 பேர் வந்து எல்லாரும் மாசம் மாசம் எவ்வளவு அனுப்புறேன்னு லிஸ்ட் போடுறதுக்கு உட்கார வச்சுக்கிறாங்க. சீட் பண்ண நடத்துற மாதிரி. புரியுதா? ஆனா கிராமங்கள்ல போனா 3 லட்சம் கொடுத்தா ஒரு சபை, 40க்கு 30 ஒரு சபை கட்டி 200 பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க. இந்தியாவுக்கு எது தேவை?
இந்தியாவுக்கு ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற சபையின் டவர்கள் தான் தேவை. கைகளை பலமாய் தட்டுங்கள் எல்லாரும். இந்தியாவுக்கு சபை டவர்கள் தான் தேவை. இந்தியாவுக்கு ஜெப டவர்கள்லாம் தேவையில்லை. ஜெபம் பண்றதுக்கு என்னத்துக்கு டவர்? ஜெபம் பண்றதுக்கு விசுவாசம் தான் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென் அன்பானவர்களே. சரி, பவர்ல ஆரம்பிச்சார், நல்ல விளம்பரம். அங்கிருந்து பிரிச்சார், இங்கிருந்து பிரிச்சார், அந்த சபையில இருந்து 100 பேர், அந்த சபையில 100 பேர், எல்லாம் பவர் பவர்னு போய் கடைசியில டவர்ல மாட்டிக்கினாங்க. சரி, ஓகே, ரைட். ஒரு வருஷம் கழிச்சு, ஆமா, இந்த டவர் மினிஸ்ட்ரி பண்ணிருந்தாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? இப்ப கவர் மினிஸ்ட்ரிங்க. அவரது ஃபுல் கவர் தாங்க. ஃபுல் ஆளுக்கு கவருங்க, கவருங்க, கவர், கவருங்க, கவர். பாத்தியா? யோசித்து பாத்தீங்களா? பொருளாசை குறித்து உங்கள் பேர் முதலாய் சொல்லப்படவும் கூடாது. ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, எலியாவுக்கு காகத்தை கொண்டு ஆண்டவர் சாப்பாடு அனுப்பினதை நீ படித்ததே இல்லையா? அந்த ஆண்டவர் உனக்கு தெரியுமா? பேதுருவுக்கு வரி கட்டுவதற்காக ஒரு மீன் வாயில ஒரு வெள்ளிக்காசு இருந்ததை தேவன் கொடுக்கவில்லையா? இந்த தேவன் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு 140 கோடி மக்கள் உள்ள இந்தியாவுக்கு எந்த இயேசு கிறிஸ்து தேவைங்க? நீ என்ன கொடுப்ப, நீ என்ன கொடுப்ப, நீ என்ன கொடுப்ப என்று சமுதாயத்தில் சொல்லக்கூடிய ஊழியக்கார தேவையில்லை. இயேசுவின் பேரால ஆண்டவரா இயேசுவுக்கு உன்னை கொடுப்பாயா? கர்த்தருக்கு நீ உன்னை கொடுப்பாயா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மறைந்திருக்கிற ஒரு சத்தியம், நாங்கள் உங்களுடையதை அல்ல, நாங்கள் உங்களையே தேடுகிறோம். இந்த கிறிஸ்தவம் தான் இந்தியாவுக்கு தேவை. கைகளை தட்டுகள் ஆரம்பி. வேலையால் கூலிக்கு பாத்திரவான், உன் எஜமானன் உனக்கு வீடு வீடாய் ஒரு பாத்திர தண்ணீரை வைத்திருக்கிறார். உன் கர்த்தர் உனக்கு சாப்பாடு கொண்டு வருவதற்கென்று காகங்களை வைத்திருக்கிறார். உன் கர்த்தர் உன் சொந்த தேவைகளை சந்திக்க மீன் வாயில ஒரு வெள்ளிக்காசை வைத்திருக்கிறார். அந்த மீன் யாருக்கு கிடைக்காது? உனக்கு தான் அது கிடைக்கும். ஆனா உன் கவனமெல்லாம் யார் மேல? தேவன் மேல. உன்னுடைய சிந்தையெல்லாம் எதன் மேல? ஆத்துமாக்கள் மேல. 3 யோவான் 1ஆம் அதிகாரம், அதில் இருக்கிறது ஒரே அதிகாரம் தான். அதுல 7வது வசனம், ஆதி அப்போஸ்தலர்களை பற்றி. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 3 யோவான் அந்த முதல் அதிகாரத்தில் 7வது வசனம், அப்போஸ்தலர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு சத்தியம். பாருங்க, அந்த 7வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல், இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் புறஜாதியாரிடத்துல ஒன்றும் வாங்காமல். பாத்தீங்களா? அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். கைகளை பலமாய் தட்டுங்க எல்லாருமாய். ஹல்லேலூயா! இதுதான் ஆவியானவருடைய ஊழியம், இதுதான் நசரேய ஊழியம், இதுதான் பரிசுத்த தேவனுடைய ஊழியம். அவர்கள் புற இனத்தார் இடத்துல ஒன்று வாங்கவில்லை, அவர்கள் வாங்கவில்லை, அவர்கள் கொடுத்தார்கள் இயேசுவை. அவர்கள் இயேசுவை கொடுத்தார்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் ஒன்று வாங்கவில்லை, அவர்கள் இயேசுவை கொடுத்தார்கள். இதுதானே அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம், இதுதானே ஆதி மிஷனரிகள் செய்த ஊழியம். இந்த தேசத்திற்கு நூற்றுக்கணக்கான மிஷனரிகள் வந்து செய்த ஊழியம் என்ன? அவர்கள் தங்களையும் கொடுத்தார்கள், தங்களுடையதையும் கொடுத்தார்கள். இந்த தேசத்துல நமது முன்னோர்கள் ஆதிவாசிகளை போல ஒரு காலத்தில் இருந்தவங்க. இந்த தேசத்துல அவர்கள் தங்களை கொடுத்தார்கள், தங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவ அவர்கள் கொடுத்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து என்ன சொன்னார்? நீ தேடுகிறது போல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் எழுந்திரு. இதுதான் எழுப்புதல் ஊழியம். இதுதான் எழுப்புதல் ஊழியம். இதுதான் எழுப்புதல் ஊழியம். ஐயா, நான் என்னையா கொடுக்கணும் ஆண்டவராக இயேசுவுக்கு? உன்னையே கொடுக்கணும். உன்னை கேண்டில் அவருக்கு தேவையில்லை, நீயே கொடுத்துக்கோ. இருட்டில் இருக்காது, வெளிச்சத்தில் இரு. உன் பூ அவருக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. நீ வாசனையா இரு. பின்ன என்ன தேவை இயேசுவுக்கு? நீ தான் தேவை. உன்னை கொடு, உன் உள்ளத்தை கொடு, உன் எதிர்காலத்தை கொடு, உன்னுடைய குடும்பத்தை கொடு. ஆம், உலகத்தில் இருக்கிற வெளியிலெல்லாம் அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று சொல்கிறார்கள் மதத்தின் பேரால. ஆனால் பரலோகத்தை தேவனுக்கு, சர்வ சிருஷ்டியின் கடவுளுக்கு என்ன தேவை? நீ தான் தேவை, நான் தான் தேவை, நீங்க தான் தேவை. இதை சொல்லுகிறவர்களைத்தான் கர்த்தர் தனக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார் நசரேயர்கள். ஆகவே இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் என்ன படித்தோம்? அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் அவர்களை குறித்து சொல்லப்படவும் கூடாது. கவனிச்சு பாத்தீங்களா? அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படியே வம்பும், பாத்தீங்களா, வம்பு பேச்சு பேசுகிறது. நீங்க வம்பு பேச்சு பேச முதல்ல அவங்க அபிஷேகம் போயிடும். நீங்க ஊர்ல இருக்கிற கதை எல்லாம் பேச ஆரம்பிச்சுங்க, அபிஷேகம் போயிடும். அம்மா சகோதரி, நீ பல பேருடைய கதை உன் அபிஷேகம் போயிடும்.
உன் பிரசன்னம் போயிடும், அது ஜெபசிந்தை போயிடும். ஆகவே நீ பரிசுத்தவதியாக அழைக்கப்பட்டவர், நீ பரிசுத்தவானாக அழைக்கப்பட்டவர். உன் வாயில ஒருபோது வம்பு பேச்சு வரக்கூடாது. இல்லாத கற்பனையாக ஒரு கதை உருவாக்குற பேச்சு வாயில வரக்கூடாது. நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும், இல்ல இல்ல அப்படியெல்லாம் நினைக்காத. என் தேவன் உயிரோடு இருக்கிறார்ன்றது எப்பவுமே நினை. அவருடைய பிரசன்னம் உன் வழியாக சமுதாயத்துக்கு வரும், வீடுகளுக்கு வரும், தெருக்களுக்கு வரும். இன்னைக்கு ஜனங்க வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு ஒளியின் கடவுளை அடையாளம் காட்டணும் இல்லையா? விடுதலையின் தேவனை அடையாளம் காட்டணும் இல்லையா? மன்னிப்பின் கடவுளை அடையாளம் காட்டணும் இல்லையா? அன்பின் கடவுளை அடையாளம் காட்டணும் இல்லையா? சுகமாக்க ஒரு தெய்வத்தை அடையாளம் காட்டணும் இல்லையா? சத்தியத்தின் வழி அவங்களுக்கு காட்டணும் இல்லையா? யோசித்து பாருங்க. ஆகவே நீங்கள் நசரேயர்கள், நீங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உன்னுடைய வாயில ஒருபோது வம்பு வரக்கூடாது, அவ பேச்சு வரக்கூடாது, துர்பேச்சு வரக்கூடாது, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் எல்லாம் வாயில வரக்கூடாது. நீ இப்போ சபையார யாரும் பரியாசம் பண்ணாத, உடன் ஊழியக்காரரை பரியாசம் பண்ணிடாதீங்க. ஆலோசனை கொடுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, வேண்டாம் கண்டிச்சு சொல்லுங்க சில தவறுகளை. அவங்கள கேலி பரியாசம் பண்ணி சிரிச்சிடாதீங்க, அப்படியும் நீங்க நடந்துக்காதீங்க. கடந்த முறை டிசம்பர் மாதம் பெங்களூர்ல இருக்கிற 4000 பாஸ்டர்கள் இருக்கிறார்கள் பெங்களூர் சிட்டியில மாத்திரம். அதுல 1000 ஈஸ்ட் பெங்களூர், வெஸ்ட் பெங்களூர் என்று 4 பகுதியாக இருக்கிறது. அதுல ஒரு பகுதியில அந்த 1000 பாஸ்டர் கூட்டங்களில கடந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல ஒரு விசேஷித்த ஒரு நாள் ஒரு ஆராதனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல தேவனுடைய செய்தியை கொடுக்க அந்த பெந்தெக்கோஸ்து ஐக்கியத்திலிருந்து என்னை அழைத்திருந்தார்கள். நானும் அந்த பெந்தெக்கோஸ்து ஐக்கியத்தின் போதகர்கள் எல்லாம் ஒரு கார்ல, அவங்க கார்ல என்ன அழைச்சின்னு போறாங்க. அந்த ஆராதனை நடக்கிற அந்த இடத்துக்கு வெளியில நாங்கள் இருக்கிறோம். உள்ளே அப்போது எல்லாருக்கும் அந்த புத்தாண்டு வருஷத்தினுடைய காலண்டர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் பைபிள் கவர் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் அங்கு அலைமோதி கொண்டிருக்கிறது. நாங்கள் உள்ளே போறோம், உள்ளே ஆராதனை நடக்கிறது. அப்போ ஒரு சம்பவம், என்ன அங்கே நின்று அந்த கூட்டத்தை வெளியில, அந்த பைபிள் காலண்டர் கொடுக்குற கூட்டத்தை, அந்த பைபிள் கவர் கொடுக்குற கூட்டத்தை ஒரு நிமிஷம் அப்படியே நிற்க வச்சு அதை பார்க்க வச்சது. அது என்னன்னு சொன்னா, ஒரு சில வயசான பாஸ்டர்கள் சில காலண்டர் பைபிள் கவர் வாங்கி இப்படி கை இடுப்புல வச்சுக்கொண்டு இன்னொன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று கூட அந்த சுண்டல் வாங்குற இடத்துல இருக்கிற மாதிரி, இன்னொன்று கூட அந்த அங்க இருக்கிற அந்த கொடுத்து பரிமாறி கொண்டிருக்கிற அந்த பாஸ்டர் சொல்றாரு, இதான் நாங்க தடுத்து நிக்க வச்சது. என்ன சொல்றாரு, உனக்கெல்லாம் புத்தி இல்லையா, அறிவில்ல, வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? ஏற்கனவே ஒரு காலண்டர் வாங்கிட்டல, ஏற்கனவே ஒரு பைபிள் கவர் வாங்கிட்டல, இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க கூடாதா? அதுக்குள்ளே இன்னொரு இல்லையா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை, நீ எல்லாம் பாஸ்டர் இதுக்கு மேல நிக்காத, மரியாதை கெட்டு போயிடும். இந்த இடத்துல இருந்தா என்ன நினைச்சுங்கிறீங்களா? என்ன பாஸ்டர், என்ன பிரசங்கியார், என்ன போதகர் என்ற எண்ணத்தில் நீங்கெல்லாம் செயல்படுறீங்க கிராமங்களில், தெருக்களில், பாஸ்டர் ஐக்கியத்தில் எல்லாம். எதுக்காக தேவன் உங்களை நம்ம அழைத்திருக்கிறார்? யோசித்து பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீ ஏற்கனவே வாங்கி ஒண்ணு வச்சிருக்கிற, கை எடுக்கல, காலண்டர்ல வச்சுக்கிறல, இருக்கிறவெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? இந்த புத்தி உனக்கு இல்லையா, இந்த அறிவு உனக்கு இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போயா, மரியாதை எல்லாம் கட்டுப்படும். ரொம்ப அவமானமான ஒரு எண்ணம். என்னை அழைத்து கொண்டு போனவர் என்னை பார்த்து சொன்ன, ஐயா தெரியுதா, இதுக்கு தான் நீங்க வந்து ஆண்டவர் உங்களை கொண்டு பேசுவார், வாங்க உள்ள. ஆமென் அன்பானவர்களே, சிந்திகள். தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கலாம். ஆமா, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லையா, மற்றவங்களுக்கு கிடைக்கணையா பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னா பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன, அது பைபிள் கவரை நான் ஃப்ரீயா வாங்கிக்கிறது இல்லை, என் தேவன் எனக்கு அதை கொடுக்க வல்லவர். அந்த இடத்துக்கு வாங்க. உங்க சாட்சி என்ன உணர்ந்து கொள்ளுங்க. நசரேயர்கள் பிணத்தண்டு இருக்காதுங்க, செத்த கூட்டத்தில் இருக்காது, ஊர்க்காத பேசுற இடத்துல இருக்காது, வம்பு பேச்சு பேசுற இடத்துல இருக்காது, அசுத்தமான சிந்தை இடத்துல இருக்காது, மாய்மாலமான சிந்தை இடத்துல இருக்காதுங்க, மாய்மாலக்கார இடத்துல இருக்காது. வா வெளியில, கிறிஸ்து இயேசு உங்களை பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக 4ஆவதாக என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது என்ன சொல்கிறது? அவன் நசரேயனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தவானா இருப்பான். ஊர் அசுத்தமா இருக்கும், உலக ஜனங்கள் அசுத்தமா இருப்பார்கள், சொந்தக்காரங்கள் அசுத்தமா இருப்பார்கள், பார்க்கிறவங்களும் அசுத்தமா தான் இருப்பார்கள். அங்கே அசுத்தம், இங்கே அசுத்தம், எங்கெங்கே அசுத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு போதகரே, பிரசங்கியே, ஒரு பாஸ்டரே, பாஸ்டரம்மா, நீ நசரேயனாய் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நாள் முதல் சாகு வரைக்கும் உன்னுடைய பேர் என்ன தெரியுமா? நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு பரிசுத்தவதி. கர்த்தராகிய இயேசுவுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன் ஒரு பரிசுத்தவான் ஐயா. ஐயா அவர் ஒரு பரிசுத்தவான் ஐயா.
அவர் குடிசையில சபை வச்சிருப்பாருயா, அங்க 10 பேர் தான் இருப்பாங்கயா, அது முக்கியம் இல்லையா. அந்த ஊழியக்காரர், அந்த போதகர் ஒரு பரிசுத்தவானையா, அந்த அம்மா, அந்த ஊழியக்கார அம்மா ஒரு பரிசுத்தவதியா. எது மேல உங்க கவனம் இருக்கிறது? எது மேல உங்க கவனம் இருக்கிறது? ஆமென் அன்பானவர்களே. எந்த பட்டத்துக்கு பிசாசு பயப்படுவான்? இன்னைக்கு பிசாசு பிடிச்சி ஆடுதுங்க சமுதாயத்துல. அதுக்கு எந்த பட்டம் காமிச்சா அந்த பிசாசு பயப்படும்? உலக அதிகாரத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருக்கட்டும், பிசாசு அவருக்கு பயப்படுமா? இல்ல. ஒரு 7 எளிய ஊழியக்காரங்க, ஒரு வேளை 2 வேளை, ஒரு வேளை சாப்பிடுறவரா இருப்பாரு, வீடு வீடா அலைஞ்சி, தெருத்தரவா அலைஞ்சி, கிராம அலையிற ஒரு ஊழியக்காரன். அவருடைய செருப்பெல்லாம் தேஞ்சு போயிருக்கும், அவருடைய சர்ட்டில் இருக்கிற 2 பட்டன் கூட இல்லாத இருக்கலாம். ஆனால் அவர் தேவனுடைய சமூகத்திலிருந்து எழும்பி வந்த ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி. அவர் வந்து நிற்பார் என்றால் அவருக்கு முன்புதான் அந்த பிசாசு பயப்படும். இன்றைக்கு தேவனுக்கு பரிசுத்தவான்கள் தேவை, கிறிஸ்தவத்துக்கு பரிசுத்தவான்கள் தேவை, பரிசுத்தவதிகள் தேவை, சபைக்கு பரிசுத்தவான்கள் தேவை, பரிசுத்தவதிகள் தேவை. இன்றைக்கு பிசாசு இன்றைக்கு அநேக பேரை சபைக்குள்ளே நுழைந்து மாய்மாலமான ஒரு வேஷம் போட்டு பிசாசு இன்றைக்கு நிறைய பேர் அந்த தரிசனத்தை விட்டு பிரித்து கொண்டு போயிருக்கிறார். எல்லாம் இந்த பெந்தெகோஸ்தே, இந்த சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அநேக இடத்துல பிசாசு மாய்மாலமாக நுழைந்து கிரியை செய்வதை தான் பல இடத்துல நம்ம பார்க்கலாம். பரிசுத்தத்தை பத்தி கவலை இல்லை, பரிசுத்தை பத்தி யாரும் யோசனை இல்லை, பரிசுத்தவானா இருக்கணும்ன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, அதை பத்தி சிந்தை இல்லை, அதை பத்தி யாரும் எடுத்து சொல்லி கண்டித்து உணர்த்தக்கூடிய முன்மாதிரியான போதகர்கள் எல்லாம் கூட சமுதாயத்தில் குறைவு. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து பாஸ்டர் இல்லாம போன பிஷப், பாஸ்டர் பிஷப், பாஸ்டர் பிஷப். விசுவாசிகள்லாம் இப்போ ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க, பிஷப்கள்லாம் நிறைய ஆயிட்டாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? சாத்தானுக்கு எவ்வளவு குஷியா இருக்குன்னு தெரியுமா? இவனுங்க திருந்தவே மாட்டானுங்கப்பா, இந்த ஜென்மத்தில் இவனுங்க திருந்தவே மாட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ மக்களே, ஒரு வேதாகம கல்லூரியிலே பயிற்சி கொடுத்த ஆராதனை நடத்த அவர்களுக்கு பட்டமளிப்பு விழா என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ நான் மேடையில் இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து இப்போது பிஷப் வில்லியம் அவர்கள் இப்போது ஜெபம் செய்வார்கள். நான் பார்த்து எனக்கு தெரியாத பிஷப் யாரும் இருக்க முடியாது. கத்தோலிக்க சபையில் 35 வருஷம் இருந்த உலகமெல்லாம் இருக்கிற பிஷப் எல்லாம் தெரியும். ரோமில் இருக்கிற போப்லேருந்து எல்லா கார்டினல்லேருந்து எல்லா பிஷப் எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத பிஷப் ஒருத்தர் கூட இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்புறமா ஆவிக்குரிய சபையில், மற்ற சிஎஸ்ஐ சபையில், லூத்தரன் சபையில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிஷப்பும், நார்த் இந்தியாவில் இருக்கிற அநேக சபை, மும்பையில் இருக்கிற எல்லா பிஷப்பும், டெல்லியில் இருக்கிற எல்லா பிஷப்பும் எனக்கு தெரியும். நான் பார்த்தேன், இங்கே யார் பிஷப் வில்லியம் இப்போ ஜெபம் பண்ண போகிறாரா? கொஞ்சம் அவர் சொல்லிட்டார், வரவே இல்லை அவர். நான் அந்த வரிசையில் பார்த்த கடைசியில் ஒரு வாலிப தம்பி, நான் இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு கொண்டு அச்சப்பட்டு கொண்டு அவர் முன்னால் பின்னால் ஒளிந்து அப்படியே அவர் ஸ்க்ரீன் பின்னால் வந்திருக்கிறார். கடைசியில் பார்த்தேன், உங்களைத்தான் வில்லியம் பிஷப் வாங்க ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னபடி அவர் வந்து முதல்ல, ஐயா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நீயா? உன்னையா பிஷப்? நாங்க நீ எப்போ இந்த கதிக்கான அவனை கேட்ட கேள்வி ஆத்தாங்க. ஏன்னா அந்த பையன் எனக்கு தெரியும், அவன் ஒரு பாஸ்டருக்கு டிரைவராக இருந்த பையன். ஏய் நீயா பிஷப் சொன்னாங்க, உன்னையா? நீ எப்போ இந்த கதிக்கான? அப்புறமே சொல்றியா? சரி நல்லது. அவன் இருந்த அலங்கோலத்தை பார்க்கணும். தலையை கூட சீவாம, எண்ணெய் பூசாம, இந்த நுங்கு படம் ஆயிட்டா சப்பி போடுறானுங்களே அந்த மாதிரி தலை எல்லாம் பரட்டையா பறந்து, அவன் தலை புரியுதுங்களா? அவன் ஷேவிங் கூட பண்ணாம, அவன் சர்ட்டும் அவன் மேலே போட்டுங்கிற ஒரு கோட்டம் அதுக்குன்னு போட்டுக்கிறாங்க. அவன் போட்டுக்கிற அந்த பேண்ட்டும், குதிரை வண்டி ஓட்டுவானுங்களே பேண்ட்டெல்லாம் மேலே தூக்கணும். புரியுதுங்களா? அந்த குதிரை வண்டி ஓட்டுறவனுங்க தான் அப்படி இருப்பானுங்க அந்த காலத்துலலாம். அந்த மாதிரி பேண்ட்டு போட்டுன்னு அவன் வந்து, அந்த பேண்ட்டு இடுப்புக்கு கீழே இருக்குதுங்க, குனிஞ்சானா கழுவிடும் அது. இவன் வந்து பிஷப் ஜெபம் பண்ணிட்டான். சரி, இது முடிஞ்ச உடனே அவனை பார்க்கணுன்னா நான் கீழே இறங்கி வந்தேன். ஐயா அங்கே சாப்பாடு அது இருக்கட்டும், முதல்ல இங்கே ஒருத்தனை பார்க்கணும் நான் அது சொல்லிட்டேன். தம்பி வாங்க. ஆமாம், நீ ஏன் அந்த கதிக்கான? திரும்ப திரும்ப நான் கேட்டேன். அது வந்து இல்லை, நீ தான் போயிருக்கிற, அது எப்படி வரும்? நீ இப்போ அவர் கூட ஒழுங்காக டிரைவராக இருந்த, இப்போ எப்படி நீ பிஷப் ஆன? அங்கே நான் வெளியில் வந்துட்டேன். சரி சரி, அதனால் எனக்கு நிறைய பாஸ்டருங்க அறிமுகமாயிடுச்சா, அவங்கெல்லாம் அப்பப்போ கார் ஓட்ட எனக்கு கூப்பிடுவாங்கய்யா. அப்புறமா இந்த டயசிஸ், அந்த டயசிஸ், அந்த டயசிஸ், இந்த டயசிஸ் சொல்லி ஆளுக்கு தெரு டயசிஸுங்க தான் இப்போல்லாம். ஓகே ரைட். அந்த டயசிஸில் போனோன்னே அங்கே அவர் நீ பிஷப், நீ பிஷப், நீ கூட பிஷப், நீ கூட பிஷப், 10,000 ரூபாய் கட்டிட்டு பிஷப் ஆகிக்கோ, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு டொனேஷன் பிஷப் ஆகிக்கோ, உனக்கு கூட ஒரு சர்டிஃபிகேட் தர. ஏய் நீ கூட வில்லியம், நீ ஏன் பிஷப் ஆகக்கூடாது? எல்லா பாஸ்டரும் தெரியல, நீ ஒரு பிஷப் ஆகிடும். அப்படி தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. முதல்ல மரியாதை சொல்கிறேன், இதெல்லாம் தூக்கி கிழிச்சு போட்டுட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினுக்கு ஊழியக்காரனா, வேலைக்காரனா நீ மாறு. அல்லேலூயா. அன்பானவர்களே, எச்சரிக்கை, உன்னை பரிசுத்தவானா இருக்க தேவன் அழைத்திருக்கிறாரையா. பெந்தெகோஸ்தே ஐக்கியத்தில் நான் பெங்களூரில் நான் பேசியிருக்கேன். அந்த ஐக்கியத்தில்
தயவு செய்து ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வாங்க. இது என்னது தனிச்சலிச்சு விட்டா மாடுங்க மாதிரி ஆடுங்க மாதிரி சுத்தி இருக்கிறது. இடிச்சாலே பிஷப் பண்றான், இந்த பக்கம் இடிச்சாலே பிஷப் பண்றான். ஒரு ஆள் வந்தாரு, ஸ்கூட்டர்ல வராரு, என்னுடைய சபை சென்டருக்கு அவர் வந்தாரு. ஐயா உங்களை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆசையா இருந்தேன், வந்துட்டு ரொம்ப நல்லது உட்காருங்க. இவர் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஐயா இவர் வந்து ஆர்ச் பிஷப்யா, இது வரைக்கும் பிஷப்பை பார்த்தேன், இப்போ ஆர்ச் பிஷப்பா. அவர் வந்து கையில் ஒரு பேக் வச்சுன்னு, காய்கறி வாங்குற பேக்குங்க, ஆமாம் காய் கடைக்கு போகிற பேக்கை கையில் வச்சுக்கின்னு அவர் இவர் ஆர்ச் பிஷப்பா, ஓஹோ சரிங்க ரொம்ப சந்தோஷம். சரி உங்களுக்கு எங்கே சபை இருக்குதுன்னு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், இனிமே தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறையா. நான் சொன்னேன், உங்களை வயசானதுன்னு சொல்லி நான் மரியாதை பேசுகிறேன், உனக்கு வெக்கமா இல்லை? மல்லாந்து படுத்தின் காரி துப்பி கொண்டிருக்கிறீங்க நீங்களா. இனிமே தான் சபையே ஆரம்பிக்க போறாரா. யோசிச்சு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே என்ன வைட்டாரு, ஆர்ச்சி பிஷப்ல பெரிய ஆர்ச்சி பிஷப்புங்க அவரு. ஆர்ச்சி பிஷப்ன்ற அகங்காரம் தலையில் இருந்தா கீழே உட்காருவானாவன்? பிஷப் என்ற எண்ணத்தில் இருக்கிற ஒருத்தர் கீழே உட்காருவானாயா? ஒரு குடிசைக்கு போவானவன்? ஒரு குப்பை தொட்டி கட்ட இருக்கிற 50 பேருக்கு நற்செய்தி அறிவிக்க போவானவன்? ஓ நான் யாரு தெரியுமா, நான் யாரு, நான் யாரு, ஓ நான் யாரு, அழகுதா? உணர்ந்து பாருங்க, உணர்ந்து பாருங்க. அன்பானவர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்களே, வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது. இந்த வார்த்தையில் இந்த வேதத்தில் நம்முடைய எஜமானனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிற சத்தியம் என்ன? அறுவடை அதிகம். சொல்லுங்க மத்ததெல்லாம் நீங்களே. அறுவடை அதிகம். இந்த வேதம் போதிக்கும் ஜீவனுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசுவுக்கு வேலைக்காரர்கள் தான் தேவை. அவருக்கு பிஷப் பட்டம் வாங்கினவங்களாம் தேவையில்லை. வெறும் சர்டிபிகேட் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து 1500 ரூபாய் கொடுத்து பாஸ்டர் பட்டம் வாங்கினவங்களாம் தேவையில்லை. 2 பாட்டு படிக்க தெரிஞ்சா போதும், பைபிள் ஒரு வசனம் தெரிஞ்சா போதும், அங்க கீழ்ப்படியாம இங்க கீழ்ப்படியாம பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாம யாரோ காணிக்க கொடுக்க வர்ற நாங்க 4 பேர் இவங்களை நம்பி போய் சபை ஆரம்பிக்கிறவங்களாம் வெளியே இருக்கிறான். அவன் காணிக்க கொடுக்கறதை நிறுத்திட்டான இவங்க அது என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு தேவனுக்கு யார் தேவை? பரிசுத்தவான்கள் தேவை, பரிசுத்தவதிகள் தேவை. ஆக பெந்தெக்கோஸ்து ஐக்கியத்தில் ஒரு ஆலோசகர், ஆவிக்குரிய ஆலோசகராக அங்கே எங்களை வைத்திருக்கிறார். அவங்க சொன்ன பாருங்க ஐயா, ஒரு ஊழியக்காரர் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரா, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியர் என்ற பேர் வாங்கியிருக்கிறாரா, ரொம்ப நல்லது. அவர் வந்து ஒரு 20-25 சபைகளை உருவாக்கி இருக்கிறாரா, ரொம்ப நல்லது. ஒரு 10,000 ஆத்துமாக்கள் அவர் ஆதாயப்படுத்தினவராக இருக்கிறாரியா, அவருக்கு வேணா அந்த அந்தஸ்து கொடுத்து அவரை நியமிங்க. சும்மா 1000-500 வந்து அவனுக்கு பிஷப், இவனுக்கு பிஷப், அவனுக்கு பிஷப், இவனுக்கு பிஷப் சொல்லி ஜடக்காவண்டி ஓட்டுற மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் கையில் பிஷப் பட்டத்தை கொடுத்து ஊரில் இருக்கிற பேயெல்லாம் அவனெல்லாம் பிடிச்சுன்னு இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு பாவத்தில், அக்கிரமத்திலும், சாபத்திலும், கேடுகளிலும், பிசாசுபடியிலும் சிக்கி இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்கிற வேலைக்காரர்கள் தேவை இயேசு கிறிஸ்துவுக்கு. அவன் பரிசுத்தவான் என்று அவன் அழைக்கப்பட்டிருக்கணும். அம்மா பரிசுத்தவதி, ஐயோ அந்த அம்மா பரிசுத்தவதிங்க, அந்த ஐயா அவர் பரிசுத்தவானியா, அவரு ஒரு பரிசுத்தவானியா. ஞாபகம் இருக்கட்டும், இந்த பிஷப் பட்டம் எல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஊர்ல வேணுமானா சில சில்லறைகளுக்கு அது உங்களை கொண்டு போய் வச்சிருக்கும் வைத்து பழைப்புக்காக. பரிசுத்தவான் இதுதான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சார். ஆமென். அன்பானவர்களே, நாம் ஒரு விலை கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல நான் அவர்கள் அப்போஸ்தலன் என்றால் நானும் அப்போஸ்தலன் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? ஒருபோதும் தேவனுடைய அர்ப்பணிப்பு ஊழியத்தை கேவலப்படுத்துறதுக்கு நீங்க யாரும் இடம் கொடுத்துறாதீங்க. எச்சரிக்கை, பத்திரம். நீ கரண்ட்ல கை வைக்க ஆரம்பிக்கிற, மின்சார வயர்ல ஒருத்த கை வச்சா என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்க? மின்சார வயர்ல ஒருத்தர் கை வைக்கிறாருங்க, விரல் வைக்கிறார், என்ன செய்யும்? ஷாக் அடிக்கும். ஒரு பிஷப் பட்டம் வாங்கிட்டு, பாஸ்டர் பட்டம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு விரல வச்சா அது என்ன சலிட் அடிக்கும்? சொல்லுங்க. ஓஹோ இவர் பெரிய பிஷப் ஆயிட்டாரு சொன்ன எல்லா வயரை சேர்ந்தவருக்கு பெரிய சலிட் அடிக்கும், ஷாக் தான் அடிக்கும். ஏன்? மின்சார பொது நீதியை யாரும் மாற்ற முடியாது. இந்த பரிசுத்த தேவனுடைய பொது நீதியை யாரும் மாற்ற முடியாது. இந்தியாவுக்கு தேவை பரிசுத்தமான ஒரு பாஸ்டர், இந்தியாவுக்கு தேவை பரிசுத்தமான ஒரு மேய்ப்பன், இந்தியாவுக்கு தேவை பரிசுத்தமான ஒரு பாஸ்டரமா. பரிசுத்தவான்கள் தேவை. முன்பெல்லாம் இன்னொரு பிசாசு சுத்தி கொண்டு இருந்தது, ஆளாளுக்கு டாக்டர். ஏயா நிஜமாவே 6 வருஷம் MBBS படிச்சவன் டாக்டரை விட இந்த டாக்டர் வாங்கணும்னு நிறைய பேர். சரி, 6 வருஷம் பைபிள் ஆராய்ச்சி செய்து அதுக்கு ஒரு PhD பட்டம் வாங்கி
இரவு பகலாக என் தேவனுக்காகவே நான் உண்மையா இருப்பேன், வேத வல்லுநனா வருவேன், அநேகர் ஊழியர்கள் எழுப்புவேன் என்று சொல்லி வேத வல்லுநனாய் ஒரு PhD பட்டம் வாங்கி அதுக்காக ஒரு விலை கொடுத்து அப்படி வந்தவர்களை வேதாகம போதகர்களை டாக்டர்கள் என்று அழைப்பது அவர்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஊழியத்துக்கு ஒரு சரியானதுதான். அங்கே நாம் ஒருபோதும் அதை பார்க்க முடியாது என்றால் அதுக்காக ஒரு விலை கொடுத்திருக்கிறார்கள். சும்மா ஆளாளுக்கு டாக்டர் ஆளை பார்த்தா நோயாளியா இருப்பாரு. யாரெல்லாம் எந்தெந்த ஊழியக்காரெல்லாம் சும்மா டாக்டர்னு வச்சுக்கிறான் அவனெல்லாம் பாருங்க ஆவிக்குரிய வியாதியா இருப்பான். அவெல்லாம் புரிதா? ஜபம் பண்ண தெரியாது, வேத வசனம் தெரியாது, தேவனுடைய வாய் யாருக்கு தெரியாது. புரிதா? இந்த ஜனங்கள்லாம் நோயாளியா இருப்பாங்க சபையில். ஏன்னா ஆளே நோயாளி. புரிதா? எல்லாரும் நோயாளியா இருப்பாங்க, எல்லாம் வாடி போன இலைங்களா இருப்பாங்க. அவர் வெறும் டாக்டர் என்ற பேரை வச்சு சுத்தின்னு இருப்பார். தேவனுக்கு யார் தேவை? டாக்டர் தேவையா, பிஷப் தேவையா, பரிசுத்தவான் தேவையா? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவான் தான் தேவை. உலகத்தை அசைத்த அப்போஸ்தலர்கள் தங்களை மூப்பர் என்று சொன்னார்களையா? உலகத்தை அசைத்தவர்கள், ராஜாக்களை அசைத்தவர்கள், தேசங்களை அசைத்தவர்கள், அவர்கள் ஒரு பட்டத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை, பரிசுத்தவான்கள் என்ற பட்டத்தை தவிர. பரிசுத்தவான்கள் அவர்கள். அவர்களை கொண்டு தான் கர்த்தர் இன்றைக்கு ஊரை அசைப்பார், உலகத்தை அசைப்பார், பட்டணத்தை அசைப்பார், சபைகளை அசைப்பார், எல்லாவற்றையும் அசைப்பார். அருமையான தேவனுடைய போதகர்களே, தேவனுக்கென்று வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களே, உங்கள் அர்ப்பணிப்பு விலையேற பெற்றது. ஆனா அந்த அர்ப்பணிப்பு அனுதினமும் உங்களை பரிசுத்தவானாய் பரிசுத்தவதியாய் சமுதாயத்தில் நிறுத்தும். எந்த பட்டத்தை பிசாசுக்கு காட்டுங்கள், அது சிரிக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து முழங்கால் யுத்தம் செய்த ஒரு ஊழியக்காரர் வந்து நிக்கட்டும், அது பயப்படும். பரிசுத்தவானுக்கு தான் பிசாசு பயப்படும், பரிசுத்தவதிக்கு தான் பிசாசு பயப்படும். எந்த பட்டத்துக்கும் பிசாசு பயப்படாது. ஞாபகம் இருக்கட்டும், பிசாசு பயப்பட முடியாது. எந்த பட்டத்தின் மேல் உங்க கவனம் போகக்கூடாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், உடனே போயிடாதீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றி வர கடவன். பார்த்தீங்களா? அதான் ஊழியமே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், யோவான் 12:26 பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றி வர கடவன். ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாயா? இயேசுவை பின்பற்று, எஜமானனை பின்பற்று. அடுத்தது என்ன? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். பார்த்தீங்களா? இயேசுவோடு இருப்பான். ஊழியக்காரி இயேசுவோடு இருப்பான். ஊழியக்காரி இயேசுவோடு இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்றி வர கடவன். ஆண்டவர் இயேசு சென்ற அடிச்சுவடுகளை தான் ஊழியக்காரன் போவான், ஊழியக்காரி போவாங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். மத்தேயு 7:22-23 வசனத்தை பாருங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உன் பேரால் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, வியாதிஸ்தர்களை சுகமாக்கணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொன்னும் அல்லவா என்று சொல்வார்கள். நானோ அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று ராஜாதி ராஜாவான கர்த்தராகிய இயேசு நியாயம் தீர்ப்பு நாளில் சொல்லுவேன் என்று அவர் சொல்லி அந்த சத்தியத்தை, அந்த எச்சரிப்பை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறார். அவங்கள என்ன செஞ்ச சொன்னாங்க? பிசாசு துரத்தணும், வியாதிகளை குணமாக்கணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், கட்டப்பட்டவர் விடுவிச்சோம். ரொம்ப நல்லதுதான். ஆனா எப்படி செஞ்சாங்களே இதெல்லாம்? உம் நாமத்தினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுவின் பேரை சொன்னா பிசாசு தானா ஓடும். இயேசுவின் பேரை சொன்னா வியாதிகள் மறையும். இயேசுவின் பேரை சொன்னா எல்லா கட்டுகள் முறியும். இயேசுவின் பேரை சொன்னா எல்லா சாபங்கள் விலகும். ஆனா இவ்வளவும் செய்த அவர்களுடைய தனி வாழ்க்கை எப்படி இருந்ததாம்? அவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தார்களா? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம்ல, ஏயா ஒரு ஊழியக்காரன் அக்கிரமக்காரனா இருந்துக்கிறோம்ல, அப்ப எப்படியா பிசாசு ஓடிச்சு, எப்படியா வியாதி போச்சு, எப்படியா எல்லாம் அநேக பேர் சுகமானாங்க, விடுதலை ஆனாங்க? அது காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுக்காக அதை தேவன் செய்யல, அவரை தேடி வந்த எல்லா ஜனங்களுக்காக செய்தார். கைகளை தட்டுங்க எல்லாருமா. கர்த்தர் ஜனங்களுக்காக செய்தார், ஊழியக்காரனுக்காக செய்யல. ஞாபகம் இருக்கட்டும். அப்பா அப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்ன பண்ணிருக்கணும்? நான் கேடா இருந்தும் கூட, நான் குப்பையா இருந்தும் கூட, நான் உள்ளார்ந்த மனுஷன்ல ஒரு மாய்மாலக்காரையா இருந்தும் கூட, தேவன் என்னுடைய ஊழியத்தில் இதெல்லாம் செய்கிறார் என்றால் இதை பார்த்தார்களோ நான் மனம் திரும்பட்டும் என்று அவன் தீர்மானிச்சிருக்கணும். அவன் புகழிலே வளர்ந்தான், பாராட்டிலே வளர்ந்தான், காசு பணத்திலே வளர்ந்தான், அந்த புகழ் மேன்மையிலே வளர்ந்தான். உங்களை போல யாருமே இல்லை, உங்களை போல யாருமே இல்லை, உங்களை போல யாருமே இல்லை என்ற அந்த தூபராணி, அந்த சாம்பிராணியிலே வளர்ந்துட்டான். எல்லாம் முடிந்த தேவனுக்கு முன்பு நிற்கும் போது அவன் சொன்னான், உன் பேரால் பிசாசு துரத்தணும், வெரி குட். உன் பேரால் வியாதிகளை குணமாக்கணும், ரொம்ப நல்லது. உன் பேரால் தீர்க்க தரிசனம் சொன்னோம், ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் என் பேரில் தான் நடந்திருக்குது. சரி,
நீ செஞ்சதை சொன்ன, நீ வாழ்ந்ததை சொல்லு சொல்லு. நீ யாருக்காக வாழ்ந்து, எப்படி வாழ்ந்த சொல்லு. சொல்ல தெரியல. பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரர்களே போ வெளியில. எச்சரிக்கை, நாம் நசரேயர்கள், தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், கர்த்தருக்கு முன்பு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். நடந்ததை ஒருத்தர் சொல்ல முடியுதா? தேவனிடத்தில் நான் வாழ்ந்ததை சொல்ல முடியுதா? ஆண்டவர் சொன்னாரு, நீ அக்கிரம செய்கைக்காரியாவே வாழ்ந்து முடிச்ச, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பேரை சொல்ல போது எல்லா அற்புதம் நடந்தது. என் பேரால் எல்லா அற்புதம் நடக்கும். ஆனா யாருக்காக நடந்தது தெரியுமா? உனக்காக இல்ல, ஜனங்களுக்காக. அல்லேலூயா. கடைசியாக நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி வசனம், அதை சொல்லி அப்படி நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபிக்க போகிறோம். இவன் நசரேயனா இருப்பான், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நசரேயன். இவன் என்ன செய்வான் என்றால், இஸ்ராயேல் ஜனங்களை, அதாவது தேவனுடைய ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்து, சாப பிடியிலிருந்து, இச்சையின் பிடியிலிருந்து, அறியாமையின் பிடியிலிருந்து, அக்கிரம பிடியிலிருந்து, தாறுமாறு பிடியிலிருந்து என் ஜனங்களை இவன் விடுவிப்பான். ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, பாஸ்டர், பாஸ்டரம்மா, தேவன் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அழைத்திருக்கிறார். இந்த முழு உலகத்தை விடுவிக்கவே உலக ரட்சகர் இயேசு வந்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து அவருடைய ஆவியாலை நம்மை நிரப்பி உலகம் எங்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள், அவர்களை என் ஜனங்களாய் மாற்றுங்கள், என் நாமத்தில் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள். ஐயா, நாம் இருக்கிற இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் உங்களுக்கு தெரியலையா? பக்கத்து வீட்டில் பார்த்தா கண்ட வியாதி, இந்த வீட்டில் பார்த்தா சாப நோய், அந்த வீட்டில் பார்த்தா மாந்திரிகம், இந்த வீட்டில் பார்த்தா குழந்தை நோய், அந்த வீட்டில் பார்த்தா புருஷ வியாதி, அந்த வீட்டில் பார்த்தா பீடசனியன். இதானே நம்ம ஊர். அப்ப இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிற தெய்வம் ஒருத்தர் தெரியணும்ல. நாம் இருக்கிற தெருக்கல்ல எவ்வளோ பேர், அது குழந்தை ராத்திரிலாம் அலறுதுங்க, அதாங்க அங்கே போய் கயிறு கட்டின்னு வந்தேன். அவர் ராத்திரிலாம் கத்தினாருங்க, இங்கே போய் மந்திரிச்சுன்னு வந்தேன், அங்கே கயிறு கட்டின்னு வந்தேன், இங்கே தாய்த்து வாங்கி வந்தனால நம்ம காதில் கேட்டது இல்லையா, கண்ணில் பார்த்தது இல்லையா? அப்போ என்னைய செஞ்சுருக்கிறோம்? நம்மளாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? உணர்ந்து பாருங்க. கிராமமா பாருங்க, தெரு தெருவா பாருங்க. இன்றைக்கு ஜனங்கள் சாபத்தில் தான் இருக்கிறாங்க. இனி நாம தேவனுடைய முகத்தை தேடி பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிற பாத்திரமாக நம்ம எல்லோரும் எழும்பணும். பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள், கட்டப்பட்டவர்களை விடுவிப்பீர்கள். என் நாமத்தினால அந்த வல்லமை அதிகாரத்தை கொடுத்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரனே, தெய்வ சமூகத்தை விதைகாலையில் தேடு. விடைகாலையில் தேடையா, தேடமா. அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் கதிரு மன்றாடு. அந்த பிரசனம் நிரப்பணும். அன்னைக்கு காலை உணவு உட்கொண்டு உன்னோடு ஒரு சபை விசுவாசி அழைச்சி கிராமத்துக்கு கிராமப்போ, தெரு தெருவாப்போ, வீடு விடாப்போ. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணுமா கேட்டு பாருங்க. 10 வீட்டை தட்டி பாருங்க, 7 வீட்டுக்காரன் ஏற்றுக்குவான். ஆமாம் ஐயா, வாங்கய்யா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. அவர்களுக்கு தான் உங்களுடைய வழியாக தேவன் அந்த வல்லமையை தருவார். ஒரு மாதம் இப்படி செஞ்சு பாருங்க. ஒரு மாதம் இப்படி வீடு விடா மத்தியானம் வரைக்கும் போய் பாருங்க, தெருக்கு தெருவா, கிராமமா. உங்களுக்கு ஜெபிக்கணுமா? யாருக்கா வியாதி இருக்குதா? நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். வாங்க ஐயா, வாங்க ஐயா. அம்மா வாங்கம்மா, எங்கள் வீட்டில் குழந்தை ஒரே வேதனைம்மா, இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லைம்மா, கால் விளங்கலாமா, கை விளங்க, வாய் விளங்கலாமா. அவங்களுக்கு தானே இயேசு கிறிஸ்து தேவை. என் நாமத்தால் பிசாசுகளை துரத்து. ஆக நசரேயன் என்ன செய்வாரு? புரிதுங்களா? கர்த்தருடைய ஜனங்களை, உலகில் உள்ள எல்லா ஜனங்களையும் பெலிஸ்தியர் பிடியிலிருந்து, அந்த அசுத்தாவின் கூட்டத்திலிருந்து, அந்த பொய் வழிபாடின் கூட்டத்திலிருந்து, அந்த பாதாள ஆவிகளின் கூட்டத்திலிருந்து, அந்த இச்சையின் கூட்டத்திலிருந்து, வேசித்தன ஆவியின் கூட்டத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விடுவிப்பார்கள். இவர்கள் தான் நசரேயர்கள். ஆகவே அருமையானவர்களே, நல்ல மேய்ப்பன் சர்வதேச ஜெப மையத்தில் கொரோனாவுக்கு பிறகு இந்த வருஷத்தின் கடைசி மாதங்களில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பலிபீடத்தின் மேல் அர்ப்பணிக்கும் தருணம் இப்போது வந்திருக்கிறது. இனி வரப்போற நாட்களில் உன்னை கொண்டு பட்டணத்தை அசைப்பார், கிராமங்களை அசைப்பார், வீடுகளை அசைப்பார், தெருக்களை அசைப்பார். உங்களை கொண்டு நீங்க ஒரு மாதத்தில் அதிகாலையில் எழுந்துருங்க, கர்த்தர் சமூகத்தில் கதறுங்க, என்னை நிரப்புங்க. உங்களுக்காகத்தான் என் வாழ்க்கையை நான் கொடுத்தேன். என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நான் போற வீட்டுக்கு நீங்க வர வேண்டும் கர்த்தாவே. நான் தொடர்றவங்களை நீங்க தொடரணும், வியாதிஸ்தர்களை நீங்க தொடரணும், பிசாசுகளை நீங்க துரத்தணும். என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னோடு கூட நீங்க வாங்க, என்னோடு கூட நீங்க வாங்க. வேதத்தை படிங்க, ஒப்பு கொடுங்க, அனல் மூட்டிக்கொள்ளுங்க. பிறகு காலை 9 மணிலிருந்து வீடு விடா போய் பாருங்க. 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு வீட்டில்
உங்களுக்கு ஏதாவது சாபம் இருக்குதா, நாங்கள் ஜெபிக்க வந்துக்கிறோம். வியாதி இருக்கா, நாங்கள் ஜெபிக்க வந்துக்கிறோம். கடன் தொல்லை இருக்கா, நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். கண்ணீர் கவலை இருக்கா, நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். போதைப் பொருள் அடிமையாக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். அடங்காத நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். தற்கொலை செய்த எண்ணத்தில் உங்கள் குடும்பம் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம். நீங்க யாரை கேட்டு பாருங்க, 1000 பிரச்சனை சொல்லுவாங்க ஜனங்க. அவர்களுக்கு தான் தெய்வம் தேவை. அவர்களுக்கு தான் உலகத்தை உண்டாக்கிய தேவன் தேவை. அவர்களுக்கு தான் நசரேயன் தேவை. அவர்களுக்கு தான் ஒரு பாஸ்டர் தேவை. அவங்களுக்கு தான் ஒரு பாஸ்டர்மா தேவை. ஒரு மாசம் இப்படி நீங்க பயணம் பண்ணுங்க. மாசத்துல ஒரு நாள் சிறப்பு உபவாச கூட்டம். நீங்க போய் வந்த வீட்டு நம்பர் எடுங்க, போய் வந்தவங்க பேர் எடுங்க, அவங்க வியாதி வைங்க, டெய்லி சபையில வாரம் ஜெபிங்க. அதுக்காக இப்ப அந்த உபவாச கூட்டத்துக்கு நீங்க போய் வந்த வீட்டுக்காரங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாருங்க. நீங்க 100 பேரை சந்திச்சிருந்தா அதுல 60 பேர் அதுக்கு வந்து சேருவார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலை செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுங்க. ஐயா, சபைகள் பெருகணையா, சாராய கடையெல்லாம் பெருகி இருக்குதுல்ல, சினிமா தேட்டர்லாம் பெருகி இருக்குதுல்ல, ஓட்டெல்லாம் தின்ற ஓட்டெல்லாம் பெருகி இருக்குதுல்ல, எல்லாம் பெருகி இருக்குதானே. அப்போ தேவனை ஆராதிக்கிற அல்லது விடுவிக்கப்படுகிற சத்தியத்தை கேட்கிற ஆராதனைகள்லாம் பெருகிடம் தானையா. கிராமமாக வீதி வீதியாக இங்க ஜெபிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அம்மா பாசமா எனக்காக ஜெபிப்பாங்க, நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன். அப்படி தேடி வர்றவங்க இருக்கணும் ஐயா. இதுக்காகத்தான் நசரேயனை தேவன் தேர்ந்தெடுத்தார். இதுக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். லூக்கா 4:18 என்ன சொல்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம். அப்ப ரோடு ஓரத்தில் உட்காந்துக்கிறவனை பற்றி சொல்லலாம். இல்ல, வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம். ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய கர்த்தரா இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் இல்லையோ அவனெல்லாம் தேவனுடைய பார்வையில தரித்திரர்கள், ஏழைகள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க நான் அனுப்பப்பட்டேன். நொறுங்குண்டவர்கள் விடுவிக்க நான் வந்தேன். சிறைப்பட்டவர்களை விடுவிக்க நான் வந்தேன். குருடருக்கு ஒளி கொடுக்க நான் வந்தேன். பார்வை கொடுக்க வந்தேன். நொறுக்கப்பட்ட இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்க நான் வந்தேன். கர்த்தருடைய அனுகிரக வருஷம், அதான் கிருபையின் காலம். இந்த 2000 வருஷமாக கிருபையின் காலம். இலவசமாய் பெற்றது இலவசமாய் கொடுக்கிற காலம், கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்தை அறிவிக்க நான் வந்தேன் என்றார் அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த நசரேயனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு, அந்த நசரேயன் ஆவியால் நிரப்பப்பட்டு, அந்த நசரேயனுடைய வசனத்தால் நிரப்பப்பட்ட அந்த நசரேய சந்ததியே, போதகமார்களே, பாஸ்டர்மார்களே, பாஸ்டர்மார்களே, நசரேயர், நீங்கள் நசரேயர்கள், நீங்கள் நசரேயர்கள். உங்களுடைய அபிஷேகம் அநேகரை விடுவிக்கும், அநேகரை விடுவிக்கும். நிச்சயமாய் சொல்லுவீர்கள். உங்க தெருவில் யார் யார் வியாதியா இருக்கிறோம் கொண்டு வா இந்த சபை ஆராதனைக்கு. ஆராதனை முடிஞ்சு ஜெபிக்கிறோம். யார் யார் பிசாஸ் பிடியில் கொண்டு வா சபை ஆராதனை முடிஞ்சு ஜெபிக்கிறோம். தூது அனுப்பணும், செய்தி அனுப்பணும். ஜனங்க வீடு வீடா பழகிறாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்கல்ல, வாங்க எங்க சபையில, எங்க சபை பாஸ்டர் ஐயா உங்களுக்காக ஜெயிப்பாங்க, பாஸ்டர் அம்மா ஜெயிப்பாங்க. கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நசரேயன் வேணும் இல்லையா? இந்த நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நசரேயத்து வேணும் இல்லையா? நீங்க தான் அவர்கள். ஒப்பு கொடுப்பீர்களா? நம்மை நாம் முழுவதுமா அர்ப்பணிப்போம். முதலாவதாக, தேவனே, என் அழைப்பு உணராமல் வாழ்ந்தேன், என்னை மன்னிங்க. என் கடமை உணராமல் நான் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னிங்க. என்னுடைய பொறுப்பு என்ன என்பது கூட தெரியாமல் நான் இருந்து விட்டேன், என்னை மன்னிங்க. யார் யாரையோ பார்த்தேன், எதையோ பார்த்தேன். என்னை அழைத்த கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்க நான் மறந்து விட்டேன், என்னை மன்னிங்க தேவனே. என்னை நீர் அப்படியே விட்டு விடாமல் என்னை திரும்பமாக நீர் கண்டுபிடித்து என்னை மீண்டுமாக பலிபீடத்தின் மேல் என்னை ஆண்டவர் அர்ப்பணிக்க வைத்து மீண்டுமாக உமது அக்கினியாலும் உமது ஆவியாலும் உமது கல்வாரி ரத்தத்தாலும் உம்முடைய வசனத்தால் என்னை நீர் நிரப்புகிறதற்காய் கோடி நன்றி அப்பா. இனி நான் சாகட்டும், என் ஆண்டவராக இயேசுவே நீர் என்னில் வெளிப்பட வேண்டும். இந்த பட்டணமெல்லாம் கிராமமெல்லாம் வீதி வீதியா வீடு விடாய் ஆண்டவராக இயேசுவே உமது பாத்திரமாக நான் எழும்புவேன். இத்தனை 1000 ஜனங்களை இத்தனை வருஷத்துல நான் ஆதாயம் பண்ணுவேன். இத்தனை 1000 ஜனங்களை இத்தனை வருஷத்துல நான் ஆதாயம் பண்ணுவேன். திட்டமிடுங்க, தேவ அக்கினியை பெறுங்க. கர்த்தருடைய ராஜ்யமான சபை எங்கும் எழுப்போம். ஒப்பு கொடுப்போமா?